நான் தான் சேஷா குக்கிங் சேனல். பட்டன் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஐடி கம்பெனி இதுதான் பட்டர் தான் யூஸ் பண்ணுறது. நான் வீட்டில் மாவு அரைக்க மாட்டேன், கடையில் வாங்கிக்குவேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறது. அதனால ஐடி கம்பெனி மாவு. நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். அப்படியே இது பண்ணுறதுக்கு இட்லி பண்ணுறதுக்கு சால்ட்டு மட்டும் போட்டுக்குவேன். ரொம்ப சால்ட்டு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். குட்டி குட்டி தான் இட்லி பிளேட்டு. இது கழிக்கலாம். நீங்கள் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் குக்கிங் சேனல் டேஸ்ட்டாக எல்லா குக்கிங்கை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த குக்கிங் நான் சேனல் பண்ணி போடுவேன். எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது அமுல் நெய். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தட்டில். கையில் போடுறவங்க போட்டுக்கலாம், ப்ரஷ்ஷில் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரஷ் இருக்குது, யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா ஸ்பூனில் எது வேணுமோ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இட்லி வரும். இட்லி பாத்திரம் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிடுவோம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம். கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம இட்லி ஊற்றிட்டு வைக்கலாம். மாவு ஆட் பண்ணி ஊற்றலாம். இது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணுறது. உங்களுக்கு அளவு இல்லாமல் நம்ம போடணும். இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க எல்லாம் வீட்டில். பட்டன் இட்லி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபினிஷிங் ஒயிட் பர்க்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்ட்டு பாருங்கள். பசங்களுக்கு டிஃபனுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம், இஷ்டப்படுவாங்க. நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கலாம். கத்தியில் ஸ்பூன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கலாம். பட்டன் இட்லி இவ்வளோ அழகாக வந்திருக்கு சின்ன சின்னதாக.